ஹாய், இது வெயில். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம்ஸ் அண்ட் த மேனோடைய ஆக்ட் 3 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த ப்ளே நமக்கு ஃபினிஷ் ஆக போகுது. ஓகே, ஆர்ம்ஸ் அண்ட் த மேன் ஆக்ட் 3 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் பெட்காஃப் இருக்கார் இல்லையா, அதாவது ரெய்னாவுடைய வீட்டில் ஒரு லைப்ரரியில் இந்த பர்டிகுலர் ஆக்ட் நடக்குது. ஸோ லைப்ரரியில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேப்டன் பிளென்ஸ்லி இருக்கிறார் இல்லையா, அவர் தான் அந்த மூமெண்ட்ஸ் சோல்ஜர்ஸ் எப்படி மூவ் பண்ணால் நம்ம பேட்டில் ஃபீல்டில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்ருக்காரு. யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி, நம்மளுடைய மேஜர் பெட்காஃப்க்கும் மேஜர் செர்கியஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் அவர் தான் பார்த்துட்ருக்காரு இப்போதைக்கு. ஸோ அங்கே யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் பெட்காஃப் வராரு. மேஜர் பெட்காஃப் வந்துட்டு அவருடைய கோட்டை எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி காணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தேடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ரொம்பவே ஒரி பண்ணுறாரு, கோட்டை காணும் அப்படின்ட்டு. ஸோ எங்கே தேடியுமே கிடைக்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலோ வந்து அந்த கோட்டை கொடுக்குறாரு. நிக்கோலோ யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஹீஸ் த சர்வெண்ட். ஸோ அவன் வந்து கொடுக்குறான். கொடுத்தோன்னா அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி அந்த கோட்டை வந்தது, இவ்வளோ நேரம் இல்லவே இல்லையே, நம்ம வீட்டில் தேடணுமே. உங்களுக்கு தெரியும் எப்படி வந்தது, ஏன்னா கேப்டன் பிளென்ஸ்லி அவர் தப்பிச்சு போகும்போது அந்த கோட்டை யூஸ் பண்ணி தான் தப்பிச்சு போவார். மறுபடியும் வரும்போது தான் அவர் கொடுத்தாரு இந்த கோட்டை. அப்போ தான் அவரை கூப்பிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பார்ட் அங்கே இருக்குது. ஓகேவா? அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய கேப்டன் பிளென்ஸ்லியும் ரெய்னாவும் இப்போ தனியாக இருக்கிறாங்க. தனியாக இருந்துக்கிட்டு ரெய்னா என்ன பண்ணுறாங்கன்னா, கேப்டன் பிளென்ஸி கிட்ட கேட்குறாரு, எப்படி நீ அன்றைக்கி தப்பிச்சு போன, ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, சேஃபாக போய் சேர்ந்தியா அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய கேப்டன் பிளென்ஸி நல்ல பதிலெலாம் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ரெய்னா வந்து ரொம்பவே சென்டிமெண்டலாக பேசுகிறாங்க, ஐடியலிஸ்டிக்காக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே பொய் சொன்னதே இல்லை, உனக்காண்டி இன்றைக்கி வந்து என்னுடைய லவ்வர்கிட்டே ஒரு பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன் தெரியுமா, அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவருக்கு ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டாராம். என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் ஒரு செர்பியன் சோல்ஜருக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்க வீட்டில் இருந்து கோட்டை கொடுத்து அனுப்பி வச்சுருக்குறாங்க வெளியே எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு சொல்லி சொன்னார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நான் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அவங்ககிட்ட நடிச்சிட்டேன், ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறத வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. அதுதான் என்னோடய செகண்ட் டைம் என்னோடய வாழ்க்கையில் நான் சொல்கிற பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா நான் ஃபஸ்ட் டைம் எப்போ பொய் சொன்னேன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி, எனக்கு எப்படி தெரியும், நான் இருக்கும்போது சொன்னீங்கன்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆமாம், உன்னை தேடி வந்து அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்னோடய ரூமை சர்ச் பண்ணதுக்கு வந்தாங்க இல்லையா, அப்போம்போது தான் நான் பொய் சொல்கிறேன், நீ இல்லை அப்படின்னு நான் ஒரு பொய் சொன்னேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்ன பொய். ரெண்டாவது இப்போ என்னோடய லவ்வர்கிட்ட சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் 2 பொய் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. யார்? ரெய்னா. இதை கேட்கும்போது நமக்கே தெரியும், நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பொய்கள் சொல்லியிருப்போம். ஆனால் ரெய்னா வந்து சும்மா ஐடியலிஸ்டிக்காக பேசலான்னு தன்னை வந்து ரொம்பவே பெருசாக இமேஜ் காட்டிக்கிறதுக்காண்டி அந்த பொண்ணு அப்படி சொல்லுது. ஆனால் அதை நம்ம கேப்டன் பிளென்ஸி ஈஸியாக கண்டுபிடிச்சிடாது. என்னால் நம்ப முடியல, நீ எப்படி 2 பொய் தான் சொல்லியிருப்பேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான். என்ன நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறாங்க. யார்? ரெய்னா கொஷின் பண்ணுறாங்க. ஸோ இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு கண்டுபிடிச்சிட்டான் எப்படியோ அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கும் ரெய்னா. ஆமாம், நான் போய் தான் சொன்னேன். எப்படி கண்டுபிடிச்சேன்? நிறைய பேரை பார்த்துருக்கோம், வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எங்களுக்கு தெரியாத, யார் போய் சொல்கிறாங்க, யார் உண்மையாக சொல்கிறாங்கன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். சரி, அதை விட நான் வந்து உன்னோட கோட்டில் ஒரு ஒரு என்னோட ஞாபகார்த்தமாக ஒன்று வச்சேனே பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரெய்னா கேட்பாங்க. என்ன வச்சேன்னு அவன் பார்த்துருக்க மாட்டான். ஆக்சுவலாக ரெய்னா என்ன வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டில் தன்னுடைய ஒரு ஃபோட்டோவையும் அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு மை சாக்லேட் க்ரீம் சோல்ஜர் ரெய்னா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஃபஸ்ட் மீட்டிங்கில் சாக்லேட் தான் அந்த ரெய்னா வந்து அந்த சோல்ஜர் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அது ஞாபகார்த்தமாக அவனுக்கு பிடிக்கிற மாதிரி அதை எழுதி அதை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஆனால் அந்த லூஸ் பையன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், அதை பார்த்துருக்கவே மாட்டான். அந்த கோட்டே மறுபடியும் ரிட்டன் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ அந்த கோட்டில் தான் அந்த ஃபோட்டோ இருந்தால் இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்குது. திடீர்னு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேப்டன் பிளென்ஸிக்கு ஒரு டெலகிராம் வரும். அந்த டெலகிராம் என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் பிளென்ஸி அவருடைய பிளென்ஸ்லியோட அப்பா இறந்துட்டதா அவருக்கு ஒரு டெலகிராம் வந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு தருணத்தில் அவர் இருந்துகிட்டு இருப்பார். தென் நமக்கு வந்து இந்த சைடு வந்து நிக்கோலோ இருக்கிறார் இல்லையா. நிக்கோலோ வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். என்ன திங்க் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, லவ்காக்கும் செர்கியஸ்க்கும் மேரேஜ் ஆனால் நம்மளோட கடை நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் இல்லையா. லவ்கா வந்து ஒரு பெரிய ஃபேமிலியில் இப்போ செட்டில் ஆகிருப்பா. ஸோ அவளுடைய ஹெல்ப் மூலமாக நம்ம ஒரு கடை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அவனுக்கு வரும். ஸோ அதை வந்து அவன் மனசில் வச்சுருப்பான். இப்போ அடுத்த பாட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய லவ்காவும் செர்கியஸ் தெரியும் இல்லையா, செர்கியஸ் ஹீரோன்னு சொல்லியிருப்போம். அவர் வந்து மறுபடியும் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, லவ்காட்டுக்கு வந்து சீன்றாரு. ஸோ சொல்லப்போனால் ஹீ இஸ் ஃப்ளர்ட்டிங் வித் லவ்கா. ஸோ ஃப்ளர்ட்டிங்னா எல்லாத்துக்கும் தெரியும். லோக்கலாக சொல்லணும்னா லவ்கா கிட்ட யார், நம்ம செர்கியஸ் வந்து கடலை போடுறாரு. ஓகேவா? அது பண்ணிகிட்டு இருக்காரு. நமக்கு தெரியும் லவ்காக்கு இது மாதிரிலாம் பிடிக்காதுன்னு சொல்லி. லவ்கா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவத்தில் சொல்லிடுறா, இந்த மாதிரி உன்னுடைய லவ்வர் வந்து கேப்டன் பிளென்ஸி தான் லவ் பண்ணுறா, உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி கோவம் வர மாதிரி சொல்லிடுவான். ஸோ ஃபஸ்ட்டே அவர் ஹர்ட் பண்ணார், அவரை அடித்தார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா,
அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ கோவத்தை சொல்கிறார், இனிமேல் நான் அவனை தொட்டேன் அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கை கொடுக்குறாரு. ஸோ அந்த வாக்கை காப்பாற்றுவாரான்னு நம்ம கடைசியில் பார்க்கலாம். இது சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் பிளன்ஸ்கிட்ட போய் சண்டை போடலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் டே சண்டைக்கு வாடா, எப்படி நீ என்னோடய லவ்வரை நீ லவ் பண்ணலான்னு சொல்லி நீ எதானே அன்றைக்கி தப்பிச்சு போகும்போது என்னோடய லவ்வர் ரூமுக்குள்ள வந்து அவரோட மனசை மாற்றிருக்கேன்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போட போவார். ஸோ சண்டை போட போகும்போது இதெல்லாம் நம்மளுடைய ரெய்னா பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது, லவ்க்காக தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி அவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. ஸோ 2 பேரும் மாற்றி சண்டை போடுப்பாங்க. நீ மட்டும் லவ்க்காவை லவ் பண்ணுறல, லவ்க்கா கூட நீ வந்து நெருங்கி பழகிறல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரெய்னா வந்து அவனை கொஷின் பண்ணுவாங்க. இவன் திருப்பி அவளை கொஷின் பண்ணுவான். அப்படி 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கும். திடீர்னு நம்ம யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் பெட்காஃப் வந்துடுவார். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருப்பார். ஸோ முழிச்சிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு அங்கே நம்மளுடைய லவ்க்கா இருப்பாங்க. லவ்க்காகிட்ட சொல்லி என்னுடைய கோட்டை போய் வாங்கிட்டு வாமா, என்னுடைய ஒய்ஃப் கிட்ட இருக்குது, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். ஸோ கோட்டை வாங்கி நம்மளுடைய ரெய்னா தான் அப்பாவுக்கு போட்டு விடுவாங்க. போட்டு விடும்போது அவளுக்கு தெரியும் இல்லையா, அந்த கோட்டில் தான் ஃபோட்டோ இருக்குல்ல, அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நைஸாக அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு தன்னுடைய கேப்டன் பிளன்ஸி கிட்ட கொடுத்துருவா. ஸோ கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிப்பா. அதை அவங்க அப்பா பார்த்துருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கோட்டில். ஏன்னா ஆல்ரெடி கோட் வரும்போது அதில் இருக்கிற ஃபோட்டோவை நம்ம மேஜர் பெட்காஃப் பார்த்துருப்பார். ஸோ அதை வச்சுட்டு அந்த ஃபோட்டோ நான் பார்த்தேன், அதில் நீ கூட எழுதியிருந்த டு மை சாக்லேட் க்ரீம் சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அந்த சாக்லேட் க்ரீம் சோல்ஜர்னு சொல்லி கேட்பார். அவருக்கு என்ன நினைக்குவாருன்னா தன்னுடைய மருமகன் தான் நினைப்பார். மருமகன் யார், செர்கியஸ் தான் அப்படின்னு நினைப்பார். ஆனால் அவன் இல்லைன்னு தெரிய வரும். உண்மையை சொல்லிடுவாங்க, கேப்டன் பிளன்ஸ்லி தான் அந்த சாக்லேட் க்ரீம் சோல்ஜர்னு தெரிய வரும். தெரிஞ்ச உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவனா, அப்போ நீ யாருக்கு தான் அவன் கூட என்கேஜ் ஆகிருக்கு அப்படின்னு அவர் புரியாமல் கேட்டுட்ருப்பார். அப்போ எனக்கு யாருக்கும் என்கேஜ் ஆகலை, ஆனால் உங்கள் செர்கியஸுக்கு தான் லவ்க்கா கூட என்கேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி ரெய்னா போட்டு சொல்லிடுவார். என்னது செர்கியஸ்க்கு லவ்க்கா கூட அப்படின்னு சொல்லி அவர் ஒண்டர் பண்ணுவார். போய் ஒரு வேலைக்காரி கூட எப்படி என்கேஜ்மெண்ட் ஆகும், அப்படி இருந்தால் கூட அவளுக்கும் நம்மளுடைய நிக்கோலாவுக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிருச்சுல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அங்கே இருந்து நம்மளோட நிக்கோலா இல்லை எனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட்லாம் ஆகலை அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு இடம் வேணும் இல்லையா, அதுக்காண்டி சொல்லிடுவான் அப்படி. ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீ மட்டும் அன்றைக்கி பணம்லாம் வாங்கிட்டு போனான்னு சொல்லி இவர் கேட்பார் பெட்காஃப்ட். அது வந்து அவளுடைய ப்ரொடெக்ஷனுக்காண்டி நான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஆகிற மாதிரி காட்டிக்கணும், ஸோ தட் அவளுக்கு சொசைட்டியில் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி கேத்ரின் வருவாங்க. கேத்ரின் வந்துட்டு என்ன நடக்குது இங்கே, இந்த மாதிரி உன்னுடைய செர்கியஸ் வந்து லவ்க்காவை மேரேஜ் பண்ணிக்க போகிறாராம் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு அல்ல, கேத்ரினுக்கு ஷாக் ஆகுது. என்ன அப்போ நம்ம பொண்ணுக்கு வாக்கு கொடுத்ததெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லுவான். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உனக்கும் கேப்டன் பிளன்ஸிக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு ரெய்னா கிட்ட அப்பா கேட்பார், பெட்காஃப் கேட்பார். அப்புறம் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் கேப்டன் பிளன்ஸி, எப்படி சந்தேகப்படுறீங்க, உங்கள் பொண்ணுக்கு ஒரு 17 வயசு தான் ஆகுது, எனக்கு ஒரு 33 வயசு ஆகுது, எப்படி நான் அந்த பொண்ணை போய் லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எனக்கு வந்து 17 வயசு தான் ஆகுதா அப்படின்னு சொல்லி ரெய்னாக்கும், எனக்கு 23 வயசு ஆகுது. ஓ 23 வயசு தான் ஆகுதா அப்படின்னு 23 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணுவான். ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு சொன்னோன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் திங்க் பண்ணுவாங்க, நீ ஒரு சாதாரண சோல்ஜரு, நாங்களாம் ஹை கிளாஸ் ஃபேமிலி, எப்படி என்னோட பொண்ணை நான் உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பூர்வீகத்தெல்லாம் அடித்து விடுவார். யார், கேப்டன் பிளன்ஸ்லி சொல்லுவார், எனக்கு இந்த இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லுவார். எனக்கு வந்து இந்த மேஜர் சர்கியஸோட எனக்கு அதிகமான ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லுவார். நான் ஒரு லட்சாதிபதி தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே தன்னுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருப்பார். பெருமையாக பேசினதை கேட்டுட்டு ஓகே என்னோடய பொண்ணை நீங்களே கட்டிக்கோங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ்லாம் ஒத்துப்பாங்க. ரெய்னாவும் ப்ரொப்போசலை ஏற்றுப்பாங்க. ப்ரொப்போசலை ஏற்றதுக்கப்புறமா என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேப்டன் பிளன்ஸ்லி வந்து நான் வந்து சுவிட்சர்லாண்ட் போயிட்டு வரேன், என்னோடய பிஸ்னஸ்லாம் முடிச்சுட்டு உன்னை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி எனக்காண்டி நீ வந்து யாரையும் மேரேஜ் பண்ணிக்காத, நான் வர வரைக்கும் காத்துட்றேன்னு சொல்லி நம்மளுடைய கேப்டன் பிளன்ஸ்லி வந்து பாய் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்காண்டி நம்மளுடைய ரெய்னா காத்துட்ருக்காங்க. அதோட இந்த ப்ளே முடியுது. தன்னுடைய காதலனுக்காண்டி ரெய்னா காத்திருக்காங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோன்னா, தன்னுடைய சாக்லேட் க்ரீம் சோல்ஜருக்காண்டி ரெய்னா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதோடைய ப்ளே முடியுது. ஸோ நம்மளுடைய ஆர்ம்ஸ் அண்ட் த மேன் சம்மரி இதோடைய முடிவாக இருக்குது. ஸோ ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 பார்த்துருக்கோம். சாரி ஃபார் த டிலே அண்ட் see you in the next video. It's Vail saying bye.